ஹலோ நண்பா, இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ல போட்டிருக்க என்எஃப்டிங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் இந்த ட்ரெஷர் என்எஃப்டிங்கிற பிளாட்ஃபார்மை பற்றியும் அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிறது கூட இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த என்எஃப்டியாக இருக்கட்டும், இந்த ட்ரெஷர் என்எஃப்டியாக இருக்கட்டும், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு எங்கே பார்த்தாலுமே எல்லாருமே வந்து ரொம்பவுமே பாப்புலராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் தான் இதோட பாப்புலாரிட்டி ரொம்பவுமே கிடையாது. இதை பற்றி நாலேஜும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு 75 ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த ஒரு ட்ரெஷர் என்எஃப்டி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த என்எஃப்டிங்கிறது வேர்ல்டு வைட் ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் சார், அப்புறம் வந்து ஒரு சில பாப்புலரான ஆக்டர்ஸ் லைக் கமல் சார், அப்புறம் ஒரு சில பாப்புலரான ஆக்டர்ஸ் வந்து இந்த ஒரு என்எஃப்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் இந்த ஒரு என்எஃப்டி மூலியமாக மணிங்கிறது ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ட்ரெஷர் என்எஃப்டிலே பார்த்தீங்கன்னா 30% வந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங்காக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டராக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 30% ரிட்டர்னுங்கிறது சாலிடாக உங்களுக்கு வந்து ஒரு பர்மனெண்ட்டாக கிடைக்காது. ஆனால் இந்த ஒரு ட்ரெஷர் என்எஃப்டியில் நம்ம ட்ரேட் பண்ணுறது மூலியமாகவும் ரிசர்வ் பண்ணுறது மூலியமாகவும் மந்த்லி 30% சாலிட் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நான் எடுத்த ப்ரூஃபையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது கூட சேர்ந்து இந்த ஒரு ட்ரெஷர் என்எஃப்டிங்கிற பிளாட்ஃபார்ம் எவ்வளோ ஜென்யூனான ஒரு வெரிஃபைடு சர்டிஃபைடு ஃபாரின் கம்பெனிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரெஷர் என்எஃப்டி பிளாட்ஃபார்மில் நான் எடுத்த யூஎஸ்டி வித்ட்ராவல் ப்ரூஃபை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு என்எஃப்டி பிளாட்ஃபார்மில் நான் வந்து ரிசர்வ் பண்ணி ஒரு நாளைக்கு 422 யூஎஸ்டி ஏர்ன் பண்ணுறேன். இந்த 422 யூஎஸ்டியை நம்ம ஐஎன்ஆருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு 86 ரூபா யூஎஸ்டின்னு நம்ம ஐஎன்ஆரில் வச்சாலுமே 36,000 சாலிடாக நம்மளுக்கு இன்கம் வருது. அதே நான் வந்து 80 ரூபான்னு வச்சாலும் 33,700 ரூபாய் சாலிட் இன்கமாக ஒரு நாளைக்கே என்னால் சம்பாதிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறதையும் காமிக்கிறேன். இதில் ஒன்றும் இல்லை, இந்த ரிசர்வுங்கிற இதில் போயிட்டு நம்ம ரிசர்வுங்கிறத கொடுத்தோம்னா இந்த மாதிரி லோட் ஆகி கன்ஃபார்ம் கேட்கும். அப்போ வந்து நம்ம ஒரு என்எஃப்டியை வந்து ரிசர்வ் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதை போய் நம்ம சேல் பண்ணால் போதும். கலெக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா கலெக்டரில் நம்மளுக்கு இருக்கும் நம்ம வாங்கின என்எஃப்டி, அதை சேல் கொடுத்தா லிஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 422 ரூபா இன்கம் வந்த மாதிரி ஷோ ஆகும். இதுதான் வந்து நம்மளோட டெய்லி ஒர்க். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோர் வெரிஃபைடு, அது மாதிரி ப்ளே ஸ்டோரில் 1 மில்லியன் யூசர் இருக்காங்க. ஆப்பிள் ஸ்டோர்லையும் வெரிஃபைடு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.